ஓ ப்ராஜெக்டா? அதான் 1 மாசம் டைம் இருக்கே, அப்புறம் பண்ணிக்கலாம். எனது 4 லாஸ்ட் டேட்டா. இந்த மாதிரி முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டே இருக்க வரைக்கும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா மாற முடியாது. சோ இனிமே நீங்க procrastinate பண்ணாம உடனே உங்க ஒர்க்க பண்ணி முடிக்கிறதுக்கான 25 செமையான டிப்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, யூஸ் IVE LEE Method. 1918ல சார்லஸ் 𝑚𝑯𝑰𝑵ன்றவர் ஒரு ரிச்சஸ்ட் மேனா இருந்தாரு. அவரோட கம்பெனி அமெரிக்காலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கம்பெனியா இருந்தது. எப்படியாவது என்னோட கம்பெனி நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும்னு தாமஸ் எடிசன் கேட்டப்போ அவரு IVE LEEன்ற ஒரு ஃபேமஸான ப்ரொடக்டிவிட்டி கன்சல்டன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணாரு. IVE LEE பேசும்போது உங்க கம்பெனில இருக்க ஒவ்வொரு டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கிட்டையும் நான் ஒரு 15 நிமிஷம் பேசினா போதும்னு சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேக்கும்போது IVE LEE நீங்க ரிசல்ட்ஸ பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வர்த்துன்னு தோணுதோ அதை கொடுங்கன்னு சொன்னாரு. IVE LEE சொன்ன மெத்தட்ஸ 3 மந்த் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி அமெரிக்காலேயே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கம்பெனியா மாறுச்சு. சார்லஸ் IVE LEE கூப்பிட்டு $25,000 கொடுத்தாரு. 1918ல 25,000 USD இன்னைக்கு ரேட்டுக்கு $4 லட்சம் சமம். IVE LEE மெத்தட் இதுதான். ஒவ்வொரு நாள் முடிவிலையும் நீங்க அடுத்த நாள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகளை யோசிச்சு பேப்பர்ல எழுதுங்க. ஒவ்வொரு வேலையையும் அதோட இம்பார்ட்டன்ஸ பொறுத்து 1 to 6 பிரியாரிட்டிஸ் பண்ணுங்க. வேலைக்கு வந்ததும் அந்த லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேலையில மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எக்காரணத்தை கொண்டு ஒரு வேலையை முடிக்காம அடுத்த வேலைக்கு போக கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள்ல என்ன பண்ண போறோன்ற தெளிவு இருந்தாலே நீங்க தேவையில்லாம procrastinate பண்ண மாட்டீங்க. சோ நீங்க IVE LEE மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, ஃபைண்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி சைக்கிள். ஒரு நாள்ல நீங்க எந்த டைம்ல ப்ரொடக்டிவா இருப்பீங்கங்கறத தெரிஞ்சாலே உங்களால procrastinate பண்ணாம ஒர்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எனக்கு மார்னிங் டைம்ல கண்டென்ட் ரைட்டிங் பண்ண பிடிக்கும் அண்ட் ஈவினிங் டைம்ல வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். சோ உங்களோட பீக் ப்ரொடக்டிவிட்டி டைம் அண்ட் டவுன்ஃபீல் டைம் எதுன்றத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி உங்களோட வேலைகளை பிளான் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, பவர் ஆஃப் டைம் பாக்ஸிங். எலான் மஸ்க், பில் கேட்ஸ் அண்ட் வாரன் பஃபெட் மாதிரியான நிறைய ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் நிறைய ஒர்க்லோட மேனேஜ் பண்ணி ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றதுக்கு டைம் பாக்ஸிங் டெக்னிக் தான் காரணம். சிம்பிளா நீங்க ஒரு வேலையை பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் செட் பண்ணி உங்க டேல ஸ்கெடியூல் பண்ணுங்க. நீங்க ஸ்கெடியூல் பண்ண டைம்ல அந்த வேலையை முடிச்சீங்களா இல்லையான்னு பார்த்தாலே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்றதால உங்களால கஷ்டமா இருக்க போரிங்கான வேலையையும் தள்ளி போடாம பண்ண முடியும். நம்பர் 4, பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். 2010ல யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற 119 procrastination ப்ராப்ளம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு procrastinationன்றது சாதாரணமான விஷயம் தானும் ஏற்கனவே procrastinate பண்ணதுக்காக அவங்களே திரும்ப பிளேம் பண்ணிக்காம இருக்கவும் சைக்காலஜி கோர்ஸ் கத்து கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அந்த கிளாஸ்ல சொன்னதை புரிஞ்சிட்டு தன்னைத்தானே procrastinatorன்னு சொல்றத விட்டாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து வர மிட்டம் எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ உங்களை நீங்களே procrastinator, லேசின்னு திரும்ப லேபிள் பண்ணாம அப்பப்போ procrastination பண்ணா கூட அடுத்து எப்படி ஒர்க் பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. ஒரு ஸ்டேஜ்ல procrastination ஹேபிட் உங்கள்ட்ட சுத்தமா இருக்காது. நம்பர் 5, பவர் ஆஃப் Seinfeld strategy. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்ததும் பிரஷ் பண்றதையோ இல்ல குளிக்கிறதையோ நம்ம procrastinate பண்றது இல்ல. ஏன்னா அது நம்மளோட டெய்லி யூஸ்ஃபுல் ஹேபிட்ஸாவும் ஆட்டோ பைலட் ஹேபிட்ஸாவும் மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட வேலைகளை procrastinate பண்ணாம செய்ய ஹேபிட் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒவ்வொரு நாளும் 15 மினிட்ஸ் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் ரீட் பண்ணுவீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு முறை படிச்சதும் கேலண்டர்ல அந்த டேட்டை மார்க் பண்ணுங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ண வாட்டி ஒரு செயின் பில்ட் ஆகி இருக்கும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் படிக்கலனாலும் கூட அன்னைக்கு டேட்டை மார்க் பண்ண மாட்டீங்க. சோ நீங்க மார்க் பண்ணாத ஒவ்வொரு நாளும் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே கண்டிப்பா படிக்கணும்ன்ற கமிட்மெண்ட் அதிகமாகும். நம்பர் 6, add happiness into your project. நீங்க பண்ற டாஸ்க் பிடிக்காததாவும் போரிங்காவும் இருக்கும்போது நீங்க procrastinate பண்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். சோ உங்களோட வேலையை எப்படி சுவாரஸ்யமா மாத்தணும்னு யோசிங்க.
இவ பேர் கவிதா. இவளுக்கு காலையில எழுந்து வீட்டை கிளீன் பண்றதும் பாத்திரம் கழுவுறதும் ரொம்பவே பிடிக்காத வேலை. சோ எப்பவும் காலையில எழுந்ததும் அவளுக்கு பிடிச்ச சாங்ஸ பிளே பண்ணி கேட்டுக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிப்பா. 20 நிமிஷத்துல வேலையும் முடிஞ்சிடும். தனியா மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்க பிடிக்காததால பக்கத்து வீட்டு அம்பிகாவை கூப்பிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டே அந்த ஒர்க்கையும் முடிச்சிடுவா. சோ நீங்க பண்ற வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை எப்படி சுவாரஸ்யமா மாத்த முடியும்னு யோசிச்சு அதை இன்ட்ரெஸ்டிங்காவும் என்ஜாயபிளாவும் மாத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலையை தள்ளி போடணும்னு தோணாது. நம்பர் 7, ரைஸ் யுவர் எனர்ஜி லெவல்ஸ். தூக்கம், ஃபுட், வாட்டர் கன்சப்ஷன், பிசிக்கல் ஃபிட்னஸ்னு நிறைய விஷயங்கள் உங்களோட எனர்ஜி லெவலை பாதிக்கும். சரியா தூங்காம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. சோ போதுமான அளவுக்கு தூங்குங்க. அப்போ தண்ணி குடிங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும்போது சின்னதா ஒரு பிரேக் எடுங்க. சும்மா மொபைலோ டிவியோ பார்க்காம காத்தோட்டமா வாக்கிங் போங்க. அது உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தி ப்ரொகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 8, forecast your failures. ஆகாஷ் அவனோட பிசினஸ் பிளானை எழுதணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனால தள்ளி போயிட்டே இருந்தது. ஈவினிங் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்த வாட்டி பிசினஸ் பிளான் எழுதலாம்னு நினைக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு கிருஷ்ணா வெளியே கூப்பிட்டா உடனே இவனும் போயிடுவான். சப்போஸ் ஆகாஷ் கிருஷ்ணா கால் பண்ணும்போது எனக்கு பிசினஸ் பிளான் எழுதணும், ஆல்ரெடி 1 month ஆயிடுச்சு, சோ என்னால வெளியே வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா கிருஷ்ணாவும் ஓகே கேரியான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருப்பான். சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் வரும்ன்றத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை டிசைட் பண்ணுங்க. நம்பர் 9, இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல். நிறைய ரிசர்ச்ல செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் மல்டி டாஸ்க்குக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரெசிப்ரோக்கல் கேஷுவாலிட்டின்னு டிஃபைன் பண்றாங்க. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் கம்மியா இருக்கவங்க நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. சோ படிச்சுக்கிட்டே மொபைல் நோண்டுறது, டிவி பார்த்துட்டே ப்ராஜெக்ட் பண்றதுன்னு மல்டி டாஸ்கிங்க அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 10, சேஞ்ச் யுவர் லொகேஷன். வீட்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட பிரெயின் ஒர்க் மோடுக்கு போகல, திரும்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி டிவி பார்க்க தான் தோணுதுன்னா உங்களோட ஒர்க் லொகேஷனை சேஞ்ச் பண்ணுங்க. லைப்ரரியில, டெரஸ்லன்னு ஒரு டிஃபரெண்டான என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஒர்க் லொகேஷனை சேஞ்ச் பண்றது உங்க மைண்ட் செட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி ப்ரொகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நம்பர் 11, செட் எ பெனால்டி. எக்ஸசைஸ் பண்ணாம ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதால உடனே உங்களோட ஹெல்த் மோசமாக்கி நீங்க குண்டா மாற போறதில்ல. பட் அதையே நீங்க 6 மாசம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாகும். நம்ம ஒரு விஷயத்த தள்ளி போடுறதால வர விளைவுகள் நிறைய நேரங்கள்ல உடனே கிடைக்காததாலதான் நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு சிகரெட் பிடிச்சா உடனே ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னா எத்தனை பேரு அதை திரும்ப பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு நீங்களே ஒரு பெனால்ட்டியை செட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணாம ப்ரொகாஸ்டினேட் பண்ணாலும் 10 தோப்புக்காரனை போடுறது இல்ல 5 நிமிஷம் நீல் டவுன் போடுறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனால்ட்டிய நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. நம்பர் 12, கேமிஃபை யுவர் டாஸ்க். நிறைய பேர் ரீடிங் ஹேபிட்ஸ் அவங்க வாழ்க்கையை மாத்துன்னு தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணாம ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் கேம்ஸோட டிசைன் ப்ராசஸ் தான். அதுல நீங்க மத்தவங்களோட காம்பீட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க வின்னர் லூசர் என்ற ஃபீட்பேக் இருக்கும். வின் பண்ண வாட்டி ஒரு செமையான சவுண்ட் எஃபெக்ட்ஸோட செலிப்ரேஷன் மொமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஆர்டிபிஷியலான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இமிடியேட் அச்சீவ்மெண்ட்டை ரிவார்டா கொடுத்தாலும் அது எல்லாமே வெறும் இல்யூஷன் தான். சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை லைஃப்க்கு தேவையான வேலைகளை பண்ண யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வேலையை முடிச்ச வாட்டியும் அதோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து உங்களுக்கு நீங்களே ரிவார்டு கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த வேலையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணணும்னு தோணாது. நம்பர் 13, ஆக்ட் ஆஸ் தேர்ட் பர்சன். நம்ம கிட்ட யாராவது ஒரு பிரச்சனைய சொல்லி இத சால்வ் பண்ண ஏதாவது ஐடியா கொடுங்களேன்னு கேட்டா நம்ம நிறைய ஐடியாஸ கொடுப்போம். அதுவே நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது நிறைய நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாது. சைக்காலஜிக்கலா பிரச்சனைகளை தள்ளி வச்சு ஒரு தேர்ட் பர்சனா பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பிரெயின் பிரச்சனையை ஆக்டிவா அனலைஸ் பண்ணி நல்ல முடிவுகளை எடுக்க ஹெல்ப் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் உங்க ஒர்க்க பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாம ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது இப்போ ஏன் வேலையை தள்ளி போடுற, வேலையை விட்டுட்டு டிவி பார்க்க போறியான்னு உங்களுக்குள்ளேயே கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள நீங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு ஒர்க்க தள்ளி போடணும்னு தோணாது. நம்பர் 14, know your procrastination type. procrastination பண்றதுக்கு ஒரு ஒர்க் பண்றதுக்கு தேவையான மோட்டிவேஷன் இல்லாம இருக்கிறது, ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறது, போதுமான எனர்ஜி இல்லாம இருக்கிறது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ நீங்க எப்போ எப்படி ஏன் procrastination பண்றீங்கங்கிறதுக்கான ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 15, பவர் ஆஃப் டெட்லைன்ஸ்.
படிக்கவே மைண்ட் செட் இல்லையேன்னு வருஷம் ஃபுல்லா தள்ளி போட்டா திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் எழுதியே ஆகணும்ன்ற நிலைமை வரும்போது மணிக்கணக்கா உட்காந்து படிப்போம். சோ நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ற வேலைகளுக்கு ஒரு தெளிவான டெட்லைன்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள ஒரு வேலையை முடிக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும்னு தோணாது. நம்பர் 16, ஃபைண்ட் யுவர் ஃபியர் ஃபேக்டர். ரொம்ப நாளா நமக்குன்னு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சிருப்போம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அதை மட்டும் தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ற பிசினஸ் ஒழுங்கா வரலனா, சக்சஸ் ஆகலனா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நமக்குள்ள இருக்க பயம் தான் அந்த ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு காரணமா இருக்கும். இன்னில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். சோ நீங்க எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவும் உங்களை எது ஸ்டாப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி லைக் மைண்டட் பீப்புளோட பேசுறதுதான். அதாவது நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி லிங்க்ட் அண்ட் ஃபேஸ்புக்ல இருக்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களோட பேசுங்க. அது உங்க பயத்தை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 17, செட் ஆக்ஷன் பேஸ்ட் கோல்ஸ். நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்க ஆக்ஷன் பேஸ்ட் கோல்ஸ் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்ன்றது உங்களோட கோலா இருந்தா டெய்லி 20 புஷ்அப்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 மந்த்க்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன்ற மாதிரியான ஆக்ஷன் பேஸ்ட் கோல்ஸ் செட் பண்ணணும். அது நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 18, ஆட் a delay before your distractions. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நோட்டிபிகேஷனே வரலனா கூட நம்ம மைண்டுக்கு மொபைல எடுத்து ஏதாவது மெசேஜஸ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ண தோணும். பிரச்சனை என்னன்னா மொபைல் எடுத்து செக் பண்ண உடனே வச்சிட மாட்டோம். அப்படியே சோசியல் மீடியா, போன் கால்னு அடுத்த ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா 40 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடுவோம். சோ நீங்க ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது தேவையில்லாத பிஹேவியர் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா சிம்பிளா அதை கொஞ்ச நேரம் டிலே பண்ணுங்க. உதாரணத்துக்கு 1ல இருந்து 30 வரை கவுண்ட் பண்றது, இல்ல 5 நிமிஷம் கழிச்சு எந்த வேலையா இருந்தாலும் பாத்துக்கலாம், இப்ப இந்த ஒர்க்க முழுசா முடிப்போன்னு உங்களுக்குள்ளேயே திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ப்ரொக்ராஸ்டினேஷன் கம்மியாகும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்ன்றத எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நம்பர் 19, பவர் ஆஃப் நட்ஜஸ். ஃபேமஸான ஜிம்க்கெல்லாம் போகும்போது அங்க ஆல்ரெடி ஃபேமஸான அர்னால்ட், ஃபிளெக்ஸ் வீலர், ரோனி கோல்மேன் மாதிரியானவங்களோட போட்டோஸும் கோட்ஸும் எல்லா இடத்துலயும் டிஸ்பிளே பண்ணிருக்கிறத பாத்திருப்பீங்க. கான்செப்ட் என்னன்னா உங்க என்விரான்மெண்ட்ட உங்களோட கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களோட மோட்டிவேஷன் லெவல் அதிகமாகும். சோ நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரியான போட்டோஸ் அண்ட் வேர்ட்ஸ நீங்க திரும்ப திரும்ப பாக்குற மாதிரியான இடங்கள்ல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க லேசியா போரா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும்னு தோணாது. நம்பர் 20, பவர் ஆஃப் பியர் பிரஷர். நீங்க யாரோட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட்டை பெரிய லெவல்ல பாதிக்கும். சோ எப்பவும் தனக்குன்னு எந்த கோல்ஸும் இல்லாம, தன்னோட வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க வரைக்கும் நீங்களும் உங்க லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்க. சோ எப்பவும் உங்களோட பாசிட்டிவா பேசுற நல்ல ஆம்பிஷன் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த தள்ளி போடணும்னு நினைச்சாலும் அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்பர் 21, பவர் ஆஃப் பிரேக்ஸ். ஒரு நல்ல ரெஸ்ட் உங்களை பிசிக்கலாவும் மென்டலாவும் ரெஃப்ரெஷ் பண்ணி இன்னும் பெட்டரா உங்களோட வேலைகளை பண்ண ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க ரொம்ப நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணாம அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் டைம்ல அப்படியே உட்கார்ந்து சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு சின்ன வாக்கிங் போங்க, இல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது உங்க பிரெயினை ஒர்க் மோட்ல இருந்து ரெஸ்ட் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணி உங்களோட ஓவரால் எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும். நம்பர் 22, பிரேக் லார்ஜ் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் ஒன். ப்ராஜெக்ட் 200 பேஜஸ் டைப் பண்ணணும்னு நினைக்கிறத விட 1 ஹவர்ல இன்ட்ரோடக்ஷன் டைப் பண்ணணும், ஆஃப்டர்நூன் 3 to 4 எக்ஸிகியூட்டிவ் சம்மரி டைப் பண்ணணும்ன்ற மாதிரியான மினி கோல்ஸை செட் பண்ணுங்க. அது உங்களுக்கு சரியான மோட்டிவேஷனை தரும். சோ நீங்க செய்ய வேண்டிய பெரிய ப்ராஜெக்ட பார்த்து மலைச்சு நிக்காம சின்ன சின்ன கோல்ஸா பிரிச்சு ஒன்னொன்னா பண்ணுங்க. ஒவ்வொரு மினி டாஸ்க முடிச்ச வாட்டியும் இருக்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் உங்களை இன்னும் மோட்டிவேட்டடாவும் எனர்ஜெட்டிக்காவும் மாத்தும். நம்பர் 23, மேக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஃபிகல்ட். ஒரு ரிசர்ச்ல உங்க போனை நீங்க யூஸ் பண்ணலனாலும் கூட வெறுமனே உங்க பக்கத்துல வச்சுட்டு ஒர்க் பண்றது நீங்க அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆக காரணமா இருக்கிறதாவும், அதுவே போன் கால் வந்தா கேக்குற மாதிரி பக்கத்து ரூம்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது கம்மியா டிஸ்ட்ராக்ட் ஆகிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்ஸை கம்மி பண்ணுங்க. நம்பர் 24, யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸ்ட்ரக்சர்டு ப்ரொக்ராஸ்டினேஷன்னா யூஸே இல்லாத ஒரு வேலையை பண்றதுக்கு பதிலா லோ ப்ரையாரிட்டி ஒர்க்க பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு படிக்கிற மைண்ட் செட் இல்லாதப்போ டைவர்ஷனுக்காக யூஸே இல்லாத ஒர்க்க பண்றதுக்கு பதிலா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்து வைக்கிறது, இல்ல அசைன்மெண்ட் எழுதுறதுன்னு ஏதாவது ஒரு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க பண்ணுங்க. நம்பர் 25, நெவர் லெட் யுவர் மைண்ட் சீட் யூ.
எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா இன்னும் நான் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவேன். படிக்கிற இடம் நல்லா இருந்தா தானே படிக்க மைண்ட் செட் வரும். ஃப்ரெண்ட்லியான டீச்சர் இருந்தா நானும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நல்லா படிப்பேன்னு இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ரீசனை நம்ம மைண்ட் நம்மளுக்கு சொல்லும். ஆனா உண்மை என்னன்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகள் இருந்தாலும் நம்ம தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு இருக்கோம். இதை உணர்ந்தாலே நமக்கு வேலைகளை செய்ய சரியான மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்க 3 ways to overcome laziness என்ற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி ட்ரிக் வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், புக் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம அனிமேட் ஏஷியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.